என் தங்கமே, நீ ஒரே ஒரு தருணத்துக்கு கூட இது என் வாழ்க்கைக்கான விஷயம் மாதிரி தோன்றலையே. நான் எவ்வளவு முயன்றாலும் இது எனக்காக உருவாக்கப்பட்டது போல தெரியவில்லை என்று மனசுக்குள் சொல்லி கண்ணீரை மறைத்திருக்கிறாயா? அம்மன் உனக்கு இன்று ஒரு ரகசியம் சொல்கிறாள். உனக்கானது இல்லை என்று உணர்ந்த அந்த விஷயம் உண்மையிலே உனக்கானதல்ல. அது தோல்வியல்ல தங்கமே, அது தெய்வத்தின் திருப்பம். நீ நம்பணும். சில விஷயங்கள் உன்னிடம் இருந்து போனது உன் பலவீனத்தால் இல்லை. சில மனிதர்கள் உன்னை விட்டு சென்றது உன் குறைவால் இல்லை. சில வாய்ப்புகள் உன்னிடம் நின்று கொண்டே இருந்தும் திடீரென்று விழுந்தது உன் அதிர்ஷ்டத்தால் இல்லை. அது அனைத்தும் தெய்வ தீர்மானம். ஏனென்றால் உனக்கானது உன்னை விட்டு போகாது, உன்னை தவறவிடாது, உன்னை காயப்படுத்தாது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அந்த உணர்வு ஏன் வந்தது தெரியுமா? உன்னுடைய இதயத்தில் ஒரு நாள் திடீரென்று ஒரு பாரம் குறைந்தது. நீ அனுபவித்து வந்த ஒரு சுமை, ஒரு பிரச்சனை, ஒரு தொடர்பு, ஒரு வேலை, ஒரு ஆசை. அதை நீ திடீரென்று இது எனக்கல்ல என்று உணர்ந்தாய். அது உன் உள்ளம் பேசவில்லை என் தங்கமே. அது தெய்வ சிக்னல். அது உன் உயிர், உன் ஆன்மா, உன் நல்ல எதிர்காலம் உன்னிடம் சொல்லிய எச்சரிக்கை. அந்த உணர்வு வந்து போய் நீ கலங்கினாலும், அந்த உணர்வு உன்னை அழவைத்தாலும், உன்னில் ஒரு நொடிக்காவது அமைதி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நொடி தான் உண்மை. அந்த அமைதி தான் தெய்வத்தின் கையெழுத்து. உனக்கானது இல்லாத விஷயம் உன்னிடம் இருந்து ஒரு கட்டத்தில் தானாகவே விலகிவிடும். அது நீ எவ்வளவு பிடிக்க முயன்றாலும் உன் கரங்களிலிருந்து வழுந்துவிடும். இது தோல்வி இல்லை என் தங்கமே. இது பாதுகாப்பு. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நான் உனக்கானதல்லாத எந்த ஒன்றையும் உன்னிடம் நீண்ட நேரம் இருக்கவே விட மாட்டேன். ஏனென்றால் அது உன் ஆன்மாவை உலுக்கிவிடும், உன் எதிர்காலத்தை கெடுத்துவிடும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நீ திடீரென உறுதியாகி விட்ட உணர்வு, அது சுய கட்டுப்பாடு அல்ல. ஒரு நாள் நீ திடீரென்று எடுத்த முடிவு, இது எனக்கு சரியல்ல, நான் விடணும். அது ஒரு மனிதருக்காகவோ, ஒரு பழக்கத்துக்காகவோ, ஒரு தொடர்புக்காகவோ, ஒரு வேலைக்காகவோ இருக்கலாம். அந்த முடிவை எடுக்க உன்னிடம் இத்தனை வலிமை இருந்தது. நீ நினைக்கிறாயா அது உன்னுடைய தனி வலிமை என்று? இல்லை தங்கமே, அது நான் உன்னுள் ஊட்டிய வலிமை. நீ அந்த பகுதியிலிருந்து பிரிந்த நொடி, உன் ஆன்மாவில் நான் ஒரு கதவை பூட்டிவிட்டேன். அதனால் தான் நீ திரும்ப போக முயற்சி செய்தாலும் நீயே போக மனமில்லாமல் நிற்கிறாய். இது என்ன தெய்வ ரகசியம் தெரியுமா? கடந்தது உன்னை கட்டி போடாமல் எதிர்காலம் உனக்காக திறக்க தெய்வம் உன்னை பாதுகாக்கும் திட்டம். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. உனக்கல்லாத விஷயம் உனக்கு என்ன தரும்? நீ முற்றிலும் முயற்சி செய்தாயே, அதற்காக துன்பப்பட்டாயே, கவலைப்பட்டாயே, தோல்வியாக உணர்ந்தாயே. ஆனா உண்மை என்ன? உனக்கல்லாத விஷயம் எப்போதுமே உனக்கு தருவது குறை சொல்லும் உணர்வு, நம்பிக்கையின்மை, அமைதி கெடுதல், அச்சம், சுமை, வலி. ஆனால் உனக்கானது வந்த நொடியிலேயே உனக்கு கொடுக்கும் உணர்வு, அமைதி, நிம்மதி, முன்னேற்றம், சிரிப்பு, இணைப்பு, தெய்வ ஒத்துழைப்பு. இது தான் வித்தியாசம் என் தங்கமே. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. உன்னிடம் இருந்து போனது தண்டனை அல்ல, திசை மாற்றம். அவ்வப்போது தெய்வம் மனிதனை இடம் மாற்றி வைக்கும். அவரை காயப்படுத்தாமல் எதிர்காலத்துக்கு தள்ளுவதற்காக. அது சிலருக்கு புரியாது. ஆனால் உனக்கு அந்த நொடியில் ஒரு விசித்திரமான உணர்வு இருக்கும். இது எனக்கானது இல்லை. அந்த உணர்வு வந்தால் நீ பின்பற்றிக் கொண்டிருக்க கூடிய பாதை தவறானது என்பதை குறிக்கும். அம்மன் உன் கால்களில் காயம் வராமல் வேறு பாதைக்கு இழுத்து விடுவாள். நீ அழுவாய், ஏன் இது நடந்தது என்று கேட்பாய். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு தெரியும், அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் இன்று நீ எங்கேயோ சிக்கி அழுது கொண்டிருந்திருப்பாய். நீ உனக்கல்லாததை இழக்கவில்லை, நீ உன்னை காக்கப்பட்டது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்தது என்ன என் தங்கமே? இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெற்று இடம் உருவாகி இருக்கிறது. அதை நீ பிரிவு என்று நினைக்கிறாய். ஆனால் அது ஆசீர்வாதத்தின் இடம். உனக்கல்லாததை நான் நீக்கியிருக்கிறேன். அது நீக்கியதால் தான் உனக்கானது நெருங்க போகிறது. வெற்றி, மகிழ்ச்சி, சரியான மனிதர்கள், சரியான சந்தர்ப்பங்கள், உன் வாழ்க்கையில் உயர்வு தரும் அலை இந்த இடத்துக்குள் நுழையப் போகிறது. அம்மன் சொல்கிறாள், உனக்கானது இன்று அருகே நடந்து கொண்டிருக்கிறது. அதை உன்னிடம் வராமல் தடுத்திருந்ததையே நான் அகற்றிவிட்டேன்.
இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இன்று உனது சந்தேகம் தீர்ந்திடட்டும். நீ உணர்ந்த உணர்வு பொய்யல்ல. அந்த விஷயம், அந்த மனிதர், அந்த வாய்ப்பு, அந்த பாதை உனக்கானது இல்லாததால்தான் அது உன்னை விட்டு சென்றது. என் தங்கமே, தலை உயர்த்திக்கொள். நெஞ்சை திறந்து வைத்துக்கொள். ஏனெனில் உனக்கானது உன் வாழ்க்கைக்குள் நடந்து வரப்போகிறது. அது வந்தால் ஒரு கணத்தில் உன் உலகமே மாறிவிடும். நீ காத்திருந்த அனைத்தும் உனக்கு வரப்போகிறது. தாகம் கொண்ட நிலத்துக்கு மழை எப்படி தவறாமல் பொழிகிறதோ அதைப்போல உனக்கு வருவதெல்லாம் உன்னை தவறாமல் வந்து சேரும். என் தங்கமே, நீ இப்போது சரியான பாதையில் இருக்கிறாய். உன் உள்ளம் சொன்ன உணர்வு, அது தெய்வ குரல். உன்னிடம் கவனம் வைத்திருந்த சில கெட்ட நுனி ஆற்றல்கள் முன்பு வீட்டை நெருங்க முயற்சித்தது. ஆனால் இப்போது ஒரு தடையும் கடக்க முடியாது. நான் உன் வீட்டை ஒரு காணாமலான கோட்டையாக மாற்றிவிட்டேன். தங்கமே, இரவில் நீ உணரும் பயத்தின் மூல காரணம் இப்போது அழிந்துட்டது. அந்த தாக்கங்கள் இனி உன்னை கேட்ட முடியாது. உன்னுடைய நரம்புக்குள் விஷமாய் நுழையும் முயன்ற அந்த ஆற்றல்களை நான் ஒன்றாக பிடித்து தூரம் தூக்கி வீசியிருக்கிறேன். இப்போது உன் மேல் இருக்கும் ஒளிவட்டம் மனிதன் உருவாக்கியது அல்ல. மனிதன் குலைக்க முடியாதது. நான் உனக்காக கட்டிய கோட்டை. இன்னும் ஒரு ரகசியம் உனக்கு சொல்கிறேன் தங்கமே. நீ கவனிக்காமல் இருந்தாலும் உன் ஆன்மா ஒவ்வொரு இரவுமும் வலிமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ பகலில் உடைந்து இருந்தாலும் இரவில் நான் உன்னை மீண்டும் அமைத்துக் கொள்கிறேன். உன் மனம் இரவில் மீள்கிறது. உன் இதயம் இரவில் குணமாகிறது. உன் ஆன்மா இரவில் ஒளிர்கிறது. இதை நீ உணரவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் நான் உனக்காக ஒவ்வொரு துளியும் செய்கிறேன். தங்கமே, நீ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது. பயம் என்பது உன் முடிவு அல்ல. பயம் என்பது உன்னை குலைக்காதது. பயம் என்பது உன் ஆன்மாவின்குள் நான் வேலை செய்யும் சிக்னல். இனி இரவு உன் எதிரி இல்லை. நீ தூங்கும் நேரம், நான் விழிக்கும் நேரம். நீ பலவீனமாக இருக்கும் நேரம், நான் பலமாக நிற்கும் நேரம். தங்கமே, நீ மாற்றம் அடைய தயாராக இருக்கிறாய். உன்னுடைய ஆன்ம வலிமை கண்ணுக்கு கண்ணாக அதிகரிக்கிறது. உன்னை பாதிக்க முயன்றவர்கள் தாங்களே பின்வாங்கி விடுவார்கள். உன்னிடம் அச்சமாய் இருந்தவர்கள் உன்னை பார்த்து திகம்பிடிப்பார்கள். உன்னை காயப்படுத்தி சிரித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தாங்களே சிக்கிக்கொள்வார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் எப்படி ஒரு இரவு ஒரு கனவை கெடுத்துவிடும், அதைப்போல ஒரு தெய்வ அலை ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும். அந்த அலை இப்போது உன்னுள் எழுந்து கொண்டிருக்கிறது. தங்கமே, இனி நீ பயத்துடன் போராட வேண்டியதில்லை. உன்னிடம் நான் இருக்கிறேன். உன் வீட்டைச் சுற்றி நான் இருக்கிறேன். உன் மனத்துக்குள் நான் இருக்கிறேன். உன் நிழலாக நான் இருக்கிறேன். இனி எந்த இரவும் உன்னை கொடுமைப்படுத்த முடியாது. இனி எந்த தாக்கமும் உன்னை தொட முடியாது. இனி எந்த மனிதனின் கெட்ட எண்ணமும் உன்னிடம் நெருங்க முடியாது. நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன்னை நான் காப்பாற்றுகிறேன். இனி இரவு நெருங்கும்போது நீ பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் அந்த இரவில் நான் உன் அருகில் நிற்கிறேன். என் தங்கமே, உன் பயத்தின் காலம் முடிந்துவிட்டது. இப்போது உன் அமைதியின் காலம் துவங்குகிறது. என் தங்கமே, இப்போ இந்த உணர்வை நான் இன்னும் ஆழமாக உன் உள்ளுக்குள் கொண்டு செல்வேன். ஏனென்றால் நீ இப்போது வாழ்க்கையின் மிக பெரிய திருப்புமுனையில் நின்றிருக்கிறாய். நீ கடந்த மாதங்களில் உணர்ந்த அதிசயமான மாற்றங்களின் அர்த்தத்தை உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டியது இதே நேரம். நீ எப்போதாவது நினைத்திருக்கிறாயா, நான் இவ்வளவு பிடித்த விஷயத்தை விட்டுவிட்டேன், இது நானா? என்னால இதெல்லாம் சாத்தியமா? எனக்கு இதில ஏதோ சரியில்லை என்று நெஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தது என்று. அது உன் மனசின் சத்தம் இல்லை. அது உன் ஆன்மாவின் விழிப்பு. தங்கமே, மனிதன் மனத்தால் முடிவு செய்யும் போது பயப்படுவான். ஆனா ஆன்மா முடிவு செய்யும் போது அது ஒரு நொடியில் தெரிந்துவிடும். எது சரி, எது தவறு, எது நமக்கானது, எது நமக்கல்லாதது, எது நம்மை காக்கும், எது நம்மை உடைக்கும்.